ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்தது மிகப்பெரிய சரித்திர சம்பவம். அவர் சரீர பிரகாரமாக வளர்ந்த ஊர் பைபிளின் புதிய ஏற்பாட்டில் முக்கியமான ஊராகும். அந்த ஊரின் பெயர் நாசரேத். இந்த ஊரை பற்றிய பல தகவல்களை நாம் இந்த செய்தியில் பார்ப்போம், வாருங்கள். நாசரேத் என்னும் கிரேக்க பெயருக்கு கொழுந்து, கிளை மற்றும் காவற்கோபுரம் என்ற அர்த்தங்கள் உண்டு. இன்றைக்கு இந்நகரிலும் அதன் சுற்று வட்டாரத்திலும் பைபிளின் முக்கிய சம்பவங்கள் நிகழ்ந்ததாக கருதப்படும் இடங்களில் பல கிறிஸ்தவ ஆலயங்கள் உண்டு. ஆண்டுதோறும் பல கிறிஸ்தவ பயணிகள் இந்நகருக்கு வருவது வழக்கமாகும். நாசரேத் வடக்கு இஸ்ரேலின் வடக்கு மாவட்டத்தில் அமைந்துள்ள பழமை வாய்ந்த நகரமாகும். இது கலிலேயாவில் தாழ்வான பகுதியில் உள்ள ஒரு பட்டணம். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய குழந்தை பிராயத்தில் இங்கு வாழ்ந்தார். மேலும் இது செப்புலோன் கோத்திரத்தின் கீழ் வரும் ஒரு முக்கியமில்லாத பட்டணம். ஆகையினால்தான் பழைய ஏற்பாட்டில் நாசரேத்தை பற்றி குறிப்பிடப்படவில்லை. ஆனால் நம் தேவன் முக்கியமில்லாதவைகளைத்தானே தெரிந்து கொள்வார். புதிய ஏற்பாட்டில் இந்த நாசரேத் இயேசு கிறிஸ்துவின் ஊர் என்பதினால் அன்று முதல் இன்று வரை பிரபலமாக இருக்கிறது. ஒரு தேவதூதன் இந்த ஊரில் தான் மரியாளுக்கு தரிசனமாகி இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன்னறிவித்தார். லூக்கா 1 அதிகாரத்தில் இதை நாம் வாசிக்கலாம். இங்குதான் மரியாள் எலிசபெத்தை சந்தித்தார். இயேசு கிறிஸ்து பெத்லகேமில் பிறந்தார். இயேசுவின் குடும்பத்தார் ஏரோது ராஜாவிற்கு விலகி எகிப்து தேசத்திற்கு போனார்கள். ஏரோது மரித்த பின்பு யோசேப்பும் மரியாளும் இயேசுவை நாசரேத்துக்கு அழைத்து வந்து அங்கு வாழ்ந்தார்கள். இதற்கு ஆதாரமான தீர்க்கதரிசனமும் உண்டு. இஸ்ரவேல் இளைஞனாயிருந்தபோது நான் அவனை நேசித்தேன், எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என ஓசியா 11:1 சொல்கிறது. ஏரோதின் மரணபரியந்தம் அங்கே இருந்தான். எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று தீர்க்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது. இதனை மத்தேயு 2:15 மூலமாக அறியலாம். இங்குதான் யோசேப்பு மரியாளின் குடும்பம் பெரிதாகிறது. இவர்கள் இயேசுவுக்கு பின் இன்னும் அநேக குழந்தைகளை பெற்றெடுத்து வளர்த்தனர். வீட்டின் முதல் மகனாக இயேசு கிறிஸ்து தம்முடைய பெற்றோருக்கு மிகவும் உதவியாக இருந்திருப்பார் என்பது நிச்சயம். இயேசுவுக்கு கிட்டத்தட்ட 2 வயது இருக்கும்போது யோசேப்பும் மரியாளும் இயேசுவை கூட்டிக் கொண்டு எகிப்திலிருந்து நாசரேத்துக்கு போகிறார்கள். இந்த சமயத்தில் இயேசு அவர்களுக்கு ஒரே பிள்ளையாக இருந்திருக்கலாம். அதற்கு பிறகு அவர்களுக்கு யாக்கோபு, யோசே, சீமோன், யூதா ஆகியோர் பிறக்கிறார்கள். யோசேப்புக்கும் மரியாளுக்கும் பெண் பிள்ளைகளும் பிறக்கிறார்கள். மொத்தத்தில் இயேசுவுக்கு 6 பேர் தம்பிகளாக தங்கைகளாக இருந்திருக்கலாம். இங்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோசேப்பின் தொழிலை கற்று யோசேப்புக்கு உதவியாகவும் இருந்திருப்பார். அதனால்தான் இயேசுவை தச்சனுடைய மகன் என்றும் தச்சன் என்றும் மக்கள் சொல்கிறார்கள். ஒரு சராசரி யூதன் எவைகளை கற்க வேண்டுமோ அவைகளை கற்றும் கடவுளுக்கு பிரியமாக எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ்ந்தும் சாட்சியாக இருந்திருப்பார் நம் இயேசு. நாசரேத்தில் ஒரு ஜெபாலயம் இருக்கிறது. தேவனை ஆராதிக்க யோசேப்பு தன் குடும்பத்தாரை தவறாமல் அங்கே கூட்டிக் கொண்டு போயிருப்பார். தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து வாசிக்க எழுந்து நின்றார் என்று லூக்கா அவரை பற்றி எழுதினார். அதோடு ஒவ்வொரு வருஷமும் எருசலேமில் இருக்கிற தேவ ஆலயத்துக்கு அவர்கள் இங்கிருந்துதான் குடும்பமாக போனார்கள். இயேசு கிறிஸ்து தமது சிறுவயதில் மட்டுமல்ல அவரது வாலிப வயது வரையிலும் நாசரேத் ஊரில் இருந்தார் என்று வேத பண்டிதர்கள் கூறுகிறார்கள். இயேசு கிறிஸ்து தமது ஊழியத்தை ஆரம்பித்த பின்பு அவருடைய சொந்த ஊரான நாசரேத் ஊர் ஜனங்கள் 2 முறை அவரை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து விட்டார்கள். ஒரு தீர்க்கதரிசிக்கு தன் சொந்த ஊரிலே கனமில்லை என்று இயேசு தாமே சொல்லியிருந்தார். யோவான் 4:44 இதை சொல்கிறது. நாசரேத்து ஊரிலிருந்த அதே ஜெபாலயத்தில்தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் வசனங்களை வாசித்து இயேசு தம் ஊழியத்தை பிரகடனப்படுத்தினார். ஆனால் நாசரேத் மக்கள் இயேசுவை கொல்ல பார்த்தார்கள்.
ஜெபாலயத்திலிருந்த எல்லாரும் இவைகளை கேட்டபொழுது கோபமூண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகீழாய் தள்ளிவிடும்படிக்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். அவரோ அவர்கள் நடுவினின்று கடந்து போய்விட்டார். இயேசு கிறிஸ்துவுக்கு நாசரேத்தூரோடு இருந்த தொடர்பினால் அவர் நாசரேத்தூரானாகிய இயேசு என்று அழைக்கப்படுகிறார். அதே பொருளில் இயேசு கிறிஸ்து நசரேயன் எனவும் அழைக்கப்படுகிறார். நசர் எனும் வார்த்தைக்கு கிளை, கொழுந்து என்று பொருள். பின்வரும் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பிச் செழிக்கும். ஏசாயா 11:1. நாசரேத் எனும் ஊரை பற்றி நன்றாக தெரிந்த நாத்தான்வேல் கேட்ட கேள்வி நமக்கு தெரியும். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகக்கூடுமா என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பார் என்றான். யோவான் 1:46. நாசரேத் மக்களுடைய கெட்ட குணங்களை கண்ட அநேக மனிதர்களுடைய கேள்வி இதுதான். ஆண்டவராகிய இயேசு பெத்லகேமில் பிறந்தவர், நாசரேத்தில் வளர்ந்தவர். ஆனால் எல்லா இடங்களிலும் சுற்றித் திரிந்து நன்மை செய்து ஊழியம் செய்தவர். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 10:38. இப்படி நாசரேத்திலிருந்து அநேக நன்மைகள் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக உண்டானது. மேலும் அப்போஸ்தலருடைய நடபடிகள் 3:6 சொல்கிறது, அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அற்புதம் செய்தார். நாசரேத் ஊரைச் சேர்ந்த இயேசு என்னும் நாமம் அன்று முதல் இன்று வரை அற்புதங்களை நடப்பிக்கிறது. மீண்டும் நல்லதொரு செய்தியோடு சந்திப்போம். ஆமென்.